ஆஃப்டர் எவ்ரி கேம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நீ அந்த ஷாட் ஆடினது கரெக்டாக இல்லை. அப்போ இவன் படத்தில் நானும் கமெண்ட் பண்ணேன். படத்துல நடிக்க கூப்பிடும்போது ஏன் நீங்க வேணாம்னு சொன்னீங்க? அது ரொம்ப சின்னதாக ரோல் கொடுத்தாங்க, ரொம்ப சிறிய ரோல் கொடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் பெருசாக கொடு. நீங்க வந்து ஐபிஎல்ல எந்த டீம் வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. ஐபிஎல் எந்த டீமுக்கு இப்போ சப்போர்ட் பண்றீங்க? இப்போ சிஎஸ்கே. வோடஃபோன் ஆட்ல இருக்கிற நாய் மாதிரி. wherever he goes I follow. ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு. Congratulations because this is your 50th film Basil. அது 50th சினிமா ஒன்னல ரெண்டல இந்த நேரத்துல. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது நியூ திங் ஃபார் மீ. ஐ ஹவ் நெவர் டன் திஸ் பிஃபோர். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடும்போது வந்தே ஆகணும். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். That's very nice actually. Friendship goals அப்படி தாங்க இருக்கணும். கூப்பிட்டோன்னா அவரோட படத்துக்கு நீங்க ட்ரெய்லர் லான்ச் வந்திருக்கீங்க. பட் படத்துல நடிக்க கூப்பிடும்போது ஏன் நீங்க வேணாம்னு சொன்னீங்க? அது ரொம்ப சின்னதாக ரோல் கொடுத்தாங்க, ரொம்ப சிறிய ரோல் கொடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் பெருசாக கொடு. என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு வேணும்? அது அவங்களுக்கே தெரியும், பெரிய டைரக்டர். ஸோ ஈ ஷுட் ஒன்லி ஃபிகர் அவுட். பேசல் நீங்க சொல்லுங்க, அவர் வச்சு வந்து நீங்க படம் பண்றதா இருந்தா என்ன மாதிரி ரோல் வந்து நீங்க கொடுப்பீங்க அவருக்கு? இருக்கு என்ன ரோலுன்னா கொஞ்சம் மாசா ஸ்டைலா இந்த மாதிரி ரோல். அப்படி நீங்க மனசுல வச்சு ஏன் நீங்க குட்டி ரோலுக்கு கூப்பிட்டீங்க? இது மாச ரோல் தான் ஆக்சுவலி. ஒரு ஆட்டோ டிரைவர் ரோல் தான். ஆட்டோ டிரைவர் எல்லாம் மாசா தான் இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட். ஆமாமா அந்த மாதிரி ஒரு மாஸ். அந்த ஆட்டோவோட பேரு சிட்சர். அந்த மாதிரி இருந்தார். ஓகே, பட் பண்ணியிருந்திருக்கணும்னு தோணுது. பட் பரவாயில்ல, அவர் வச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு படமே வந்து பண்ணுங்க. ட்ரெய்லர் லான்ச்க்கு வந்துட்டீங்க. படத்துக்குள்ள வர ஐடியா ஏதாவது இருக்கா சஞ்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லும்போது பேசில் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிகிற ஒரு ஃப்ரெண்டு. அப்போது இவ்வளோ எல்லோரும் ரொம்ப லவ்விங்காக பேசுகிறீங்க. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ரொம்ப கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் கிடையாது. ஸோ செகண்ட்லினா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது he knows how I am as a cricketer and I'm getting to know him how he is as a movie star. ஸோ பேசில்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸி சிரிச்சிட்டே இருக்கான். பட் இஸ் அ வெரி சீரியஸ் கை. ஐ கேன் டெல் யூ when it's come to his profession, அவன் வேலைக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அவங்க எல்லாம் நான் டூரெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ண, பேசில் வா நமக்கு டின்னர் சாப்பிட்லாம், இல்லைன்னா நாளைக்கு அங்கே போகலாம். இன்னைக்கா சொல்கிறேன், யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ 1 week ago actually. I planned my whole week accordingly. அவர் ரொம்ப பிஸிங்க, ரொம்ப பிஸி. 2030 வரைக்குமே அவரோட டேட்ஸ் இல்ல. படத்துல வந்து யாருமே கேட்டாலும் டேட்ஸ் இல்ல அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அது படத்துக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு டேஸ் கிடைக்கணும்ல. படத்துக்கு ஓகே, ஆனா ஃப்ரெண்டு டின்னருக்கு கூப்பிட்டா சொல்லுவான் 3 நாள் முன்னாடி சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்லுவான். அப்போ இவனுக்கு இப்போ மெயில் அனுப்ப இருக்கிறது, நாளைக்கு டின்னர் போனா ஒரு மெயில் அனுப்பணும். அப்போ அந்த மாதிரி. ஸோ லைக் the reason why I'm here, I know that whatever, it's like Basil Joseph Productions' first movie. So I know the amount of effort he must have put in. I know if he commits to something, I think it will be 100% from his heart. And I know the amount of quality of team he has formed. And I know the quality will be there. So when the quality is there in the effort and the work which you put in, definitely people will love it. And I'm very sure. And that's the reason why I'm here supporting him and his team actually. So wishing all of them அழுகுறான். வெரி ஹாப்பி டு பி ஹியர். நீங்க மலையாளத்துல பாத்துட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஆனா இன்னைக்கு பாக்குறேன். இன்னைக்கு இல்ல, நீங்க எந்த லாங்குவேஜ்ல பாக்குறதுக்கு யூ வுட் லைக் டு ப்ரிஃபர், மலையாளமா தமிழா? ரெண்டுலயும் பார்க்கணும். மலையாளம் பார்த்துட்டு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது தமிழும் பார்ப்பேன்.
ஐ வில் ஹேவ் டு ஜட்ஜ் him. நோ எனக்கு ஆஃப்டர் எவ்ரி கேம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நீ அந்த ஷாட் ஆடினது கரெக்டாக இல்லை. அப்போ இவன் படத்தில் நானும் கமெண்ட் பண்ணேன். அப்போ நான் ரெண்டும் பார்த்து ஐ வில் டெல் யூ அது அந்த சீன் சரியாகல, அது கரெக்டாக பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருக்காரா இதுக்கு முன்னாடி? அந்த சீன் ஸ்ட்ரைட் ட்ரை பண்ணா கொஞ்சம் நல்லா இருந்தது. பண்ணியிருக்காரா இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி முன்னாடி படங்கள்லாம் பார்த்து பேசில் இது சரியா இல்ல இது பெட்டரா பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நான் படம் பார்த்துருக்கேன், நிறையா படம். பேசில் ஜோசப்னா கேரளாவில் ரொம்ப பெரிய பேர், அப்போது பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் வெரி பிக் ஃபேன். பட் ஆஃப்டர் மின்னல் முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் கால் பண்ணி பிகம் ஹியூஜ் ஃபேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நெகட்டிவ் எல்லாம் அவ்வளோ ஓவரா சொல்ல மாட்டேன், என்கரேஜ் பண்ணலாம். நண்பன் தானே, சும்மா மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். என்ன மாதிரி மோட்டிவேஷன் நீங்க வந்து கொடுப்பீங்க? இப்போ அவர் லோவா இருப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, ஸோ அந்த மாதிரி லோவா இருக்கும்போது என்ன மாதிரி மோட்டிவேஷன்? ஏதாவது பாட்டு டெடிகேட் பண்ணா என்ன மாதிரி, ஏதாவது ஒரு சாங் இருக்கு அவருக்கு டெடிகேட் பண்றதுக்கு? டெடிகேட் லோவா இருக்கும்போது நம்ம என்ன அது வெளியில சொல்லக்கூடாது. நம்ம வந்து அவர் எப்படி நீங்க எனர்ஜைஸ் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க, வாட் இஸ் மோட்டிவேஷன்? இப்ப கூட மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு மேல. அப்படியா? என்னவா? வெளிய சொல்ல கூட இல்லங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல மோட்டிவேஷன் பண்ற தேவையில்லை, அந்த சிரிப்பு கக்க அந்த சிரிப்பார்ல அதுதான் போதும், அதுலதான் எல்லாம் இருக்கு. ஓகே, so first of all congratulations because this is your 50th film ல பேசில். அதாவது 50th சினிமா ஒன்னல ரெண்டல இந்த நேரத்துல உங்களோட நண்பனுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுங்க. ஓ சொல்லவே இல்லை, ட்ரீட் கொடுங்க இன்னைக்கு ராத்திரி. ட்ரீட் ஓகே சரி, ஒரு ஹக் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் இல்ல கங்க்ராஜ் ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அந்த மாதிரி ஏதாவது? இது நான் சொன்னேன், இது அவ்வளோ சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப மொக்க ஃப்ரெண்ட்ஷிப், அது மாதிரி அப்படியே வச்சுப்போம். ஓகே சரியாவது. சூப்பர். இப்போ எல்லாருமே வந்து உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஐபிஎல், சிஎஸ்கே, how does it feel to play for CSK now? எப்படியாவது பட் யூ நோ வாட், இந்த ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் சஞ்சு. இவர் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணப்போ அவர் வந்து கெஸ்ட்டாக வந்தார், அவருக்கு அவார்டு கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இப்படி ஒரு அவார்டு வாங்குறாருன்னு ரொம்ப பெருமையாக வந்து சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து ஐபிஎல்ல எந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா யாரும் சென்னை நீங்கள் சிஎஸ்கே சொல்லுவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தா அவர் இல்லைங்க ஆல்வேஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னார். பட் ஐயோ அவர் சிஎஸ்கேல விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ நான் ஆசைப்பட்டேன். இப்போ சிஎஸ்கேல விளையாடுறாரு. அதே கேள்வி நான் கேட்பேன், ஐபிஎல் எந்த டீமுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ சிஎஸ்கே. And that is for your friend. Yeah, sure. அந்த வோடஃபோன் ஆட்ல இருக்கிற நாய் மாதிரி wherever he goes I follow. But how does it feel? No, it feels very different, very exciting and very responsible ஆயிட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ், யூ ஆல்சோ ஹேவ் டு பி அ பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் யூ பிளே. அண்ட் மோர் தேன் கிரிக்கெட் ஐ திங்க் வெளியில் பார்க்குற இவ்வளோ பாசம்னு சொல்லுவாங்கள்ல, பாசம் இல்லை கரெக்ட் இல்லை? கரெக்ட். இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க, எங்கே போனாலும் சேட்டா இந்த மாதிரி தான், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, ஐபிஎல் கப் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ ரொம்ப பேஷனேட்டான people actually, they love you from your heart. Yeah. So that it's very easy to connect with the people here, I think. So I'm really much enjoying it and I feel it's just a start of a beautiful journey here in Chennai. பாசலங்க உசுரே கொடுப்பாங்கங்க நம்ம மக்கள் சிஎஸ்கே அப்படின்னா. அங்கே பாருங்க நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் திஸ் லவ் இஸ் டெஃபினெட்லி கோன் பி வெரி வெரி ஸ்பெஷல். உங்களுக்கு சொல்லுங்க, நம்மளோட தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி, ஹவு ஸ்பெஷல் இட் இஸ்? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான். சின்ன வயசுல என் வீடு வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் தமிழ்நாடு பார்டர் விழுதம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்துட்டு மலையாளமோட ஜாஸ்தியான தமிழ் படம் தான் பார்ப்பாங்க சிறிய வயசுல. அப்போ ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் அண்ணா படம், இதெல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் தான் கனெக்ட் அங்கே ஜாஸ்தி. அங்கே தமிழ் வேற பேசக்கூட செய்வாங்க. அப்போ சென்னையில் எப்போ கனெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துருச்சு. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கூட ஈஸியாக டு கனெக்ட்னு சொல்லலாம். இப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஆடுறேன், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆல்ரெடி இன் திஸ் லாஸ்ட் 2 months.
ஓகே, உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ நிறைய இடத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆமா, அவர்கள். ஆல்வேஸ் ரஜினி ஆல்வேஸ் சார். எங்களுக்காக ஒரு டயலாக் சொல்றீங்களா? ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் டயலாக். சஞ்சு சாம்சன் அவர்கள் அதிரடி படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்ல சொன்ன டயலாக் உங்க ஃப்ரெண்டுக்காக ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்கு வேணாம்னு சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஐயோ பேசல். ஃப்ரெண்டு கேட்டு மடுத்துட்டான் டயலாக். நான் ஒரு சரி, வாட்டி அவருக்காக விட்டுருங்க. டயலாக் எங்களுக்காக ஓகே. என்ன கேட்டீங்க? சரி சொல்லுங்க. சாரி, நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. யாரும் அவ்வளோ என்கரேஜிங்கா இல்லைண்ணா, நீங்க கையே அடிக்க மாட்டீங்க. ஓகே, சென்னை அண்ட் சென்னை ஃபுட் பத்தி சொல்லுங்களேன். லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ், பிகாஸ் இதெல்லாமே சஞ்சு சாரை மீட் பண்ண போறேன்னு சொல்லும்போது நான் இல்ல, நிறைய பேர் எழுதி கொடுத்தது, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுருங்களேன் இல்லைங்க, அப்படின்னு. எனக்கு நிறைய டைம் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஃபுட்டை பத்தி சொல்றாரு. நான் நேத்து லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம நாயர் மெஸ்ல போய் ஃபுட்டு சாப்பிட்டேன். அப்போ அங்கெல்லாம் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நாயர் கடையா சார்? நாயர் மெஸ் நீங்க சாப்பிடலையா? சென்னையில வந்து நாயர் மெஸ்ஸா சார்? ஆமா, வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகே, உங்க 2 பேரோட ஃபேவரட்டான ஹேங்கிங் ஸ்பாட்? இந்த இடத்துல போனா உங்களை அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு. மொட்டை மாடி ஹேங்கிங் ஸ்பாட். அது ஹேங்கிங் மொட்டை மாடி தான் நினைக்கிறேன்ல. மொட்டை மாடியா? மொட்டை மாடி அதோட இல்ல, நம்ம ஃபிளாட் தான் அங்க கொச்சி. நம்ம சேம் ஃபிளாட்ல வி ஆர் ஸ்டேயிங். ஐ மீன் சேம் ஃபிளாட்னா ஒரே அபார்ட்மெண்ட். ஒரே அபார்ட்மெண்ட். அப்பர் ஃப்ளோர்ல இவரு, லோவர் ஃப்ளோர்ல நான். அப்போ அந்த மாதிரி தான். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. இப்போ வந்து இந்த டிரெக்டர் ரைட்டர் எல்லாருமே தமிழில் பேசுனால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது தமிழ் பேசுறது. கொஞ்சம் தெரியும். இந்த படத்தில் நான் தான் தமிழில் டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தமிழ். இந்த படம் இந்த டைட்டில் கூட அதிரடின்னு இருக்குது. இப்போ சின்ன வயசுல இருந்து அதிரடி திரைப்படம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுதான் அந்த வேர்டே கொஞ்சம் ரொம்ப யூஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு. அப்போ அதனால அதிரடி மாஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டைட்டிலே அந்த ஒரு தமிழ் டைட்டில் தான் போட்டிருக்காரு. அப்போ அதனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம்னு நினைக்கிறேன். லைக் அதோட ஸ்டோரியாக இருந்தால் கூட, கேரக்டராக இருந்தால் கூட, காலேஜ் ஆம்பியன்ஸ் வைப்பு, இந்த காலேஜ் ஃபெஸ்ட் எல்லாம் பார்த்த அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபெஸ்ட்டு கிடையில நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த கதை. அப்போது ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் லவ் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி கேரளத்தில் நல்லா போட்டிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் கூட இட் வில் பி என்ஜாய்டு. கொஞ்சம் நல்லா க்யூரேட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த தமிழ் வேர்ஷனுக்காக. லைக் டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக, லைக் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் கரெக்டாக இங்கே வந்து நெல்லியன் ஒரு ரைட்டர் அவர் தான் இந்த தமிழ்லேக்கு அது ரீரைட் பண்ணது. ஸோ ஹீஸ் அ ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், இண்டிவுட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வின்னர் ஆக்சுவலி. ஸோ நெல்லியன் ஒரு நெக்ஸ்ட் அப்கமிங் டிரெக்டர் தான் தமிழில். அப்போ நெல்லியன் தான் இந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாம் he have written the dialogues in Tamil. So he have put in a lot of effort to adapt it so well to the culture and region. And also நிறைய சாங்ஸ் எல்லாம் தமிழ் ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி, லைக் ஐ திங்க் தமிழ் வேர்ஷன் உங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ லைக் எஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழ் வேர்ஷனுக்காக we are also trying something new. ஒரு ஜஸ்ட் ஒரு தமிழ் டப்பு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் படம் மாதிரி இது பார்க்குறதுக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேர்ஷன் உங்களுக்கு தரணும் എന്നുള്ള ஒரு ஆகிரகம் உள்ள இருக்கு. ஆசை 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 அதனால தான். ஸோ ஐ திங்க் யூ ஆல் லவ் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சஞ்சு ஃபார் பீங் ஹியர். அவரை இந்த படத்தில் ஒரு ரோலுக்காக கூப்பிட்டுருந்தாரு, ஒரு கேமியோ ரோலுக்காக. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, முடியாதுன்னு சொன்னாங்க. எதனால முடியாதுன்னு சொன்னாரு தெரியாது. இல்ல அவர் வந்து கேமியோ இல்ல, ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு படத்துல ஹீரோவா இருந்தா ஓகே சொல்லுவார் அப்படின்னு. அதான் ஃபுல் ஹீரோவா கூப்பிட அப்போ நடிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ ஏன்னா இந்த இவெண்ட்டுக்காக ஹஸ் கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஞ்சு அன்னை. சேட்டா இல்ல, இப்போ தமிழ் ப்ரொமோஷன் தானே, அதனால அண்ணன். அப்போ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட்
Yeah, thank you, sir, for distributing this film across Tamil Nadu. Thank you so much for your trusting the film, um, and all the media people who have gathered here. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Also to all Tamil audience, OTT-ல இந்த இப்போ என்னோட படம் எல்லாம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெய் ஜெய் ஹே ஜெய் அங்க பாருங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜெய் ஜெய் ஹே அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்க மேம் இப்ப பறந்தடிச்சு வந்துருவாங்க நினைக்கிறேன். ഗുരുവായൂരമ്പല നടയിൽ പൊന്മാൻ ഫാലിമി ഇപ്പോൾ இந்த படத்தினெல்லாம் தமிழ்நாட்டில் லைக் ஸோ மெனி ஒரு லவ் இருந்தார் இந்த படத்துக்கெல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு மேக் யூ not lose the expectation. So we have tried our best. So please watch Adiradi in Tamil in theaters. We really do hope உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாரு தமிழ் வெர்ஷன். லைக் சரிக்கும் சத்தியாயிட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப அழகா கோர்வையா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தமிழ்ல பேசிடுறீங்க, கடைசியா வரும்போது கலை உடைச்சிட்டேன் அந்த ஒரு கிக்கு அது மட்டும் நீங்க மலையாளத்துல சொல்றது கியூட்டா இருக்கு. பட் பேசல் உண்மையாலுமே உங்களோட எல்லா மலையாள படங்களும் நாங்க வந்து தமிழ்ல பார்த்திருக்கோம். பாருங்க அதுக்கான விஷயம் ரிசல்ட்ஸ் தான் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லவ் எல்லா படங்களும் பார்த்திருக்கோம். ஸோ யூ நாட் நியூ டு அஸ். தமிழ்ல வந்து பராசக்தி மூலமா ரொம்ப அழகான ஒரு கேமியோ மூலமா வந்திருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்க வந்து அதிரடி பண்ணியிருக்கீங்க. தமிழ்ல வந்து நீங்க தான் டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம் ஃபுல்லாவே வந்து தமிழ்ல டப் பண்றது? தமிழ்ல ஆக்சுவலி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். லைக் இப்போ மலையாளத்தில் வந்து இப்போ காலேஜ் இந்த மலையாளிக்கு எல்லாம் காலேஜ் இங்கே வந்து காலேஜ் அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். ஆனால் பின்ன போகிற வழியில் அது இப்போ மலையாளத்தில் நானும்னு சொல்லுவேன். ஆனால் அதில் நானும் அந்த மாதிரி வரணும். அது சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு ஃப்ளோவில் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாச்சு. ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆல்சோ இந்த ராவடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கு தமிழ்ல, அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போற ராவடி. இது அதிரடி, அது ராவடி. அப்போ அது தமிழ் படம் தான். அது ஒரு புது டைரக்டர் தான், விக்னேஷ் பேரு. அந்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ அக்ஷய் இருக்கு, சிறை படத்தில் இருந்த அக்ஷய் கூட இருக்கு. அப்போ அந்த ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கூட வந்து கொச்சியில் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டு அங்கே சென்னையில் டப்பிங் ஸ்டுடியோ கிடைக்கல. ஸோ அதனால கேரளத்தில் தான் டப் பண்ணேன் இந்த அதிரடி படம் தமிழ் படத்துக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னார், இந்த கோடம்பாக்கம் மாதிரி இருக்கணும் கொச்சியில், அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தமிழ் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மூடுக்கு. ஸோ செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால இங்கே இருந்து நிறைய ஆளுகள் அங்கே வந்து ஒரு தமிழ் வைப்பு வச்சு லைக் தே ஹவ் ஹெல்ப்ட் a lot to create that ambience and make some heart believe it's a Tamil பேசுகிற மாதிரி தான் வரணும். ஸோ I have tried my best. They also have put in a lot of effort. அது நல்லா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெய்லரில் கொஞ்சம் வரும் தமிழ், நாங்க பார்க்கணும். நீங்க அத தமிழ் பார்த்துட்டு சொல்லுங்க மலையாளமா தமிழா. But you know what, people will accept you for what you do, I guess. So yes. One thing that you really love about Tamil audience na என்னவா இருக்கும்? Tamil, I mean, like they are very loving and receiving actually. Like நல்லா இருந்தா like they will be like பயங்கரமா actually they will love us for everything we do. If we put in like genuine effort and honesty, அந்த மாதிரி இருந்தால் they will love us. So it's been like that throughout this. I didn't expect this much of reception from Tamil audience. இப்போ கூட இப்போ வெளியில் போகும்போது கூட like people are coming and taking photos, showing their love. அது I didn't expect that much from, I think, okay, மலையாளத்தில் எல்லாரும் பார்க்குறாரு, ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ அளவுக்கு பார்க்குறேன்னு I didn't believe. So last time when I came to Chennai, வெளியே போன போது தான் லைக் இட்ஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. சென்னையில் வரும்போது இப்போ அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்குது, ஒரு லவ் இருக்குது.
So I am very grateful to Tamil audience for whatever the love you have showered so far. So thank you. ஓகே சூப்பர். ஸோ இந்த படத்துல டொவினோ, வினீத், ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அழகான பட்டாளத்தோட நீங்க நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பட்டாளம் பட்டாளம்னா நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து நடித்த. ஓ ஓகே ஓகே. பட்டாளம் தான் அங்கே ஆர்மி. வெரி எக்ஸைட்டிங். டொவினோ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட். ஒரு ரொம்ப பயங்கர நண்பன் தான் டொவினோ. ஆல்சோ வினீத் சார், வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் என்னோட மென்டர், என்னோட குரு. ஸோ ஆல்சோ அருண், இந்த படத்தோட டிரெக்டர், என்னோட வெரி லாங் டேர்ம் ஃப்ரெண்டு. மின்னல் முரளியோட ரைட்டர் தான் அவர். ஆல்சோ போல்சன், நம்மளும் சேர்ந்து ஒரு படம் லைக் பீன் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம் விச் ஐ வாஸ் பிளானிங் டு டிரெக்ட். ஸோ லைக் இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ட்ரைங் டு மேக் அ குட் ஃபிலிம். அந்த மாதிரி தான் இருந்தார். நெவர் பீன் லைக் ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. നമ്മളെല്ലാം சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த வைப் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஒர்க் அலாங் வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல அந்த அவுட்புட்லும் அந்த மாதிரி ஒரு வைப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு லைக் இட் வில் பி தேர் ஃபார் எனி சச் ஃபிலிம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் அகெயின் வித் திஸ் பீப்புள். Hopefully we'll also again work again in the future also. மறுபடியும் இவ்வளோ பெரிய பட்டாளத்தோட வந்து. ஓகே ஸோ பேசில் as a director, பேசில் as an actor, ரெண்டுத்துலேயுமே வந்து யூ ப்ரூவ்ட் ரியலி வெல். ரெண்டுத்துலேயுமே அமேசிங் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்களே ரொம்ப ரசித்த விஷயம் என்ன as a director இல்லை as a actor? எனக்கு வந்து டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட லைக் ப்ரையாரிட்டி. என்னன்னு கேட்டால் டிரெக்ஷன் தான். ஆனால் இப்போ ஒரு ஆக்டராக கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. லைக் மோர் கேரக்டர்ஸ் நமக்காக எழுதுகிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கூட ஆக்டிங்கில் எஃபர்ட் பண்ணுறாரு. ஆனால் எனி டே டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸ். பிகாஸ் நம்ம டிரைவிங் சீட்டில் இருக்கிற மாதிரி, ஆக்டிங்னா பேசஞ்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி, டிரெக்ஷன்னா டிரைவிங் சீட்டில் இருந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான். ஸோ அதனால அது கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும். பாசஞ்சர் சீட்டில் இருந்தால் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல. ஸோ நீங்களே ரெண்டு கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிச்சா என்ன மாதிரி ஜானர்ல நீங்க நடிப்பீங்க? அது யோசிக்கல. பிகாஸ் டிரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி டிரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஏன்னா நம்ம ஆக்டிங் பார்க்கணுமா டிரெக்ஷன் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்டோரி டெல்லிங்காக என்னோட ஆக்டிங்காக எதை பார்க்கலாம். ஸோ அதை பற்றி யோசிக்கல நீ. பட் வில் see.